உனக்கு என்னப்பா நீ தனியாக இருக்க ஜாலியாக இருக்கேன்னு இப்போல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்குறேன். தனியாக இருக்கிறது ஜாலியாக இருக்கும்னு யாருங்க சொன்னது? தனியாக இருக்கிறதெல்லாம் ஜாலியாகவே இருக்காது. ஒரு பாத்ரூம் போகணுன்னா கூட இவன் அழுதுகிட்டே இருந்தான்னா இவனை பார்க்குறதுக்கு தான் தோணும். எனக்கு பாத்ரூமில் போய் உட்காரணுன்னு கூட தோணாது. சாப்பிடும்போது அப்படி தான், குளிக்கும்போது அப்படி தான். நான் மோஸ்ட்லி மதன் போகிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சுக்க பார்ப்பேன். குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே. திரும்ப மதன் நைட் வர வரைக்கும், மதன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஒரு காஃபி குடிக்கிறது கூட இவன் அழுதுகிட்டே இவனை கையில் வச்சுட்டே தான் குடிக்கணும். அது மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது கூட மதனுக்கு பெர்மிஷன் கிடைக்காட்டி ஈவினிங் நான் தான் கூட்டிகிட்டு போகணும் தனியாக. இன்றைக்கி கூட அப்படி தான். ஒரு 2 ஹார்ஸ் வெயிட்டிங் டைம். 2 ஹார்ஸ் வெயிட்டிங் டைமில் எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு, யாரும் கையில் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நான் பஸ்ஸில் போகும்போது கூட அப்படி தான். யாருமே தூக்குறதுக்குலாம் கிடையாது. நைட்டு நான் 9:30க்கு பஸ் ஏறினேன். காலையில் 5:30 6 o'clock வரைக்கும் இவனை தூக்குறது கூட ஆள் கிடையாது. இவன் அழுதாலும் பார்த்தாலும் எல்லாமே நான் தான் பார்க்கணும். நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே முழிச்சிட்டே தான் வந்துட்டு இருந்தான். நான் மட்டும்தான் மேனேஜ் பண்ணேன். ஏன்டா தனியாக திருப்பூர் போகணுன்ற அளவு கஷ்டப்படுத்திட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ஃபேஸ் ஆஃப் த டைம்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போய்க்க வேண்டியதான். சில டைமில் கஷ்டமாக இருக்கும், சில டைமில் ஜாலியாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. பாய்.